வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மின் பற்றாக்குறையினால் தமிழகத்தையே இருளில் மூழ்கடிக்கச் செய்ததால் 2011 திராவிட முன்னேற்றக் கழகம் தன் ஆட்சியை இழந்தது. இதற்கு ஒப்புதல் வாக்கு மூலமாக அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மின்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களே அநேகமாக மின் பற்றாக்குறை மின் பிரச்சனையினால் தான் நாம் ஆட்சியை இழப்போம் என்று ஒப்புதல் வாக்குமூலமே அளித்தார். வழக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டு விட்டு அடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆள வரும்பொழுதெல்லாம் கடுமையான சுமைகளை ஏற்றிவிட்டுத்தான் போகும். நிதி பற்றாக்குறை கடுமையாக இருக்கும். பல துறைகளில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் போவார்கள். போராக்குறைக்கு மிகப்பெரிய மின்வெட்டை அதிமுக அரசு சமாளிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த மைதாஸின் மந்திர தொடுதலைப் போல அதிமுக அரசு வந்தது. அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று ஏதோ ஒரு மாயாஜால வித்தை நடப்பதைப் போல தமிழகத்தில் மின் பற்றாக்குறையே இல்லை, மின்வெட்டு இல்லை, மேலும் மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்டிவிட்டார். மேலும் பலவிதமான புதிய மின் திட்டங்களை நடத்த வேண்டுமென்றால் ஒரு ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். மீண்டும் இப்போது அதிமுக அரசு தொடர்வதால் தமிழகத்திற்கு பல மாநிலத்திலிருந்தும் பல வெளிநாடுகளிலிருந்தும் முதலீட்டாளர்கள் தமிழகத்தை நாடி வரக்கூடிய நிலைமையில்தான் தமிழகத்தின் மின்துறை இருக்கிறது. அதன் ஒரு அடையாளமாகத்தான் சென்ற முறை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்திய போது பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாடு தான் நாங்கள் தொழில் செய்வதற்கு சரியான மாநிலம், இங்கேதான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது, இங்கேதான் மின் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது, இங்கேதான் ஒரு அமைதியான வாழ்க்கை முறை இருக்கிறது என்று இங்கே வந்தார்கள். இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு, ஒரு கட்சியின் தலைமையின் கொள்கை கோட்பாடுகள் தெளிவாக இருந்தால் அந்த தலைமைக்கு கீழ் வேலை பார்க்கிற தளபதிகளின் செயல்பாடுகளும் எப்பொழுதும் போல சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தாலும் அமைச்சர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றாட பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அம்மா கேள்வி கேட்பார்கள், அவருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று போர்ப்படை தளபதிகளைப் போல அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த அரசு செயல்படவில்லை என்று சொன்ன பொய்யையே திருப்பி திருப்பி எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் மின் நிலை, உதய் திட்டத்தில் மின்துறையின் செயல்பாடுகள் எப்படி இருக்கப் போகிறது போன்ற விஷயங்களை பேசுவதற்காக தமிழக அரசின் மின் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அம்மா ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது மிகப்பெரிய சவாலை சந்தித்தார்கள். அதில் பூதாகரமாக இருந்தது மின்வெட்டு என்பதுதான். 2011 நீங்கள் தொழில்துறையில் இருந்தீர்கள். ஆனாலும் மின்துறையில் என்ன நிலைமை இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு நாம் பொறுப்பேற்ற போது இந்த மின்துறை எப்படி இருந்தது? இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்ல என்னை இந்த மின்துறையின் சார்பாக நாட்டு மக்களுக்கு விளக்கங்களை சொல்வதற்கு அனுமதித்ததற்கு மாண்புமிகு அம்மாவனுடைய பாதம் பணிந்து முதல்ல வணங்குகிறேன். அதே போல் மாண்புமிகு அம்மா அவர்கள் கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனையினால் விரைந்து குணமடைந்து பணிகளை தொடர நானும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். 2011ஆம் ஆண்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது தேவைக்கும் உற்பத்திக்கும் 4000 மெகாவாட் மின்சாரம் இடைவெளி இருந்தது. அதனால் கடந்த கால திமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளுக்கு மற்ற நேரங்களில் 40% மின்வெட்டும், உச்சபட்ச நேரம் அதாவது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லுவார்கள், மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, அந்த நேரத்தில் 90% மின்வெட்டும் திமுக அமுல்படுத்தியிருந்தது. 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் இந்த 4000 மெகாவாட் இடைவெளியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் கடுமையான முயற்சி செய்தார்கள். தமிழ்நாடு மின்சார வாரியம் கடன் வாங்க முடியாத அளவிற்கு கடனை பெற்றுவிட்டது, அதற்காக நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது என்று பொதுநல வழக்கெல்லாம் தொடர்ந்தார்கள்.
ஆனால் அம்மா அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அம்மா அவர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அரசனுடைய நிதியிலிருந்து அந்த மின்சார வாரியத்திற்கு நிதியை கொடுத்து முதல்ல அந்த மின்சார வாரியத்திற்கு தேவையான உதவிகளை செய்தார்கள். உதவிகளை செய்து இரவுபகல் என்று பாராமல் உழைத்து 40% 90% என்ற மின்வெட்டை 20% குறைத்தார்கள். அந்த 20% குறைத்து படிப்படியாக நான் உங்களுக்கு தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக உருவாக்குவேன் என்று தேர்தல் நேரத்தில் அம்மா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். அதை நிறைவேற்றுகின்ற வகையில் 5/6/2015 முழுமையாக தமிழகத்தில் இனிமேல் மின்வெட்டே இல்லை என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவித்து இன்று தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய உழைப்பும் திறமையும் அம்மாவுடைய கடுமையான முயற்சியும் தான் இதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதற்கு தேவையான உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் மாநில அரசிலிருந்து அந்த நிதி உதவியை மின்சார வாரியத்துக்கு வழங்கியின் வாயிலாக இவ்வளவு வேகமாக அந்த மின்வெட்டை நீக்கி இன்று மிகை மாநிலமாக உருவாக்கி காட்டினார்கள். தமிழக அரசால் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான திட்டங்கள் என்ன? எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இப்போ நமக்கு இருந்த டெஃபிசிட் போக இப்போ நமக்கு கண்டினியூயன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் 5 வருஷத்தில் மின்மிகை மாநிலமாக காட்டிட்டோம், இப்போ அதனுடைய கண்டினியூயன்ஸும் இருக்குது. நம்ம டோட்டலாக என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி உற்பத்தி எப்படி நடக்குது? 2011-2016 5 ஆண்டு காலம் மொத்தம் கூடுதலாக தமிழக மின் வாரியத்திற்கு 8432 மெகாவாட் மின்சாரத்தை அம்மா அவர்கள் இணைத்திருக்கின்றார்கள். அதன் வாயிலாகத்தான் இன்று மிகை மாநிலமாக தமிழகம் உருவாகி இருக்கிறது. அதிலே தமிழகத்தினுடைய பங்காக 4455 மெகாவாட் மின்சாரத்தை அம்மா அவர்கள் உற்பத்தி செய்திருக்கின்றார். கடந்த கால மைனாரிட்டி திமுக அரசில் 2006 2011 வரை 5 ஆண்டு காலம் அவங்க மின்சாரம் புதிதாக உற்பத்தி செய்தது வெறும் 206 மெகாவாட் மட்டும்தான். ஆனால் 5 ஆண்டு காலத்தில் தமிழக மின்வாரி மட்டும் 4455 மெகாவாட்டும் கூடுதலாக 8432 மெகாவாட்டும் மின்வாரியத்தோடு இணைத்த காரணத்தினால் இன்று தமிழகம் மிகை மாநிலமாக இருக்கின்றது. தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவதே என் லட்சியம் என சூளுரைத்து பதவியேற்றுக்கொண்டார் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர். தமிழகத்தை மின்மிகை மாநிலம் என்ற நிலையை அடையச் செய்து தற்போது மின் உபரி மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறார். இது எப்படி சாத்தியப்பட்டது? 2011ஆம் ஆண்டு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல 4000 மெகாவாட் இடைவெளி இருந்தது. தேவைக்கும் உற்பத்திக்கும் இடைவெளி இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை எல்லாம் விரைந்து முடித்ததின் காரணமாக அதேபோல் தேவையானவற்றை குறைந்த விலையிலே அதிக மின்சாரத்தை வாங்கி நம் தமிழகத்திற்கு தேவையான மின் சப்ளை செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே ஷார்ட் டைம் டெண்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் லாங் டைம் டெண்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் அதை வாங்கி அதை உடனடியாக நிவர்த்தி செய்தார்கள். அதனால்தான் இன்று தமிழகத்திலே தொழில் இந்த அளவுக்கு வளர்கிறது என்று சொன்னால் முதலில் தொழிற்சாலை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணம் மின்வெட்டு இல்லாமல் இருக்க வேண்டும். தமிழகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் மின்சாரம் கிடைக்கும் என்ற நிலைமை தொழிலதிபர்களுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த தொழிற்சாலைகளை துவங்குவதற்கு அந்த தொழிலதிபர்கள் வருவார்கள் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மாவுடைய முழு முயற்சியும் உழைப்பும் தான் காரணம். கூடுதலாக 8432 மெகாவாட் இணைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய பங்காக அதில் 4455 மெகாவாட் வந்திருக்கிறது என்று சொன்னால் 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் முடியாததை அம்மா அவர்கள் 3-4 ஆண்டு காலத்திற்குள்ளேயே இதையெல்லாம் இணைத்து இன்றைய தினம் தமிழகத்தை மிகை மாநிலமாக வைத்திருக்கின்றார்கள். அதாவது 2006 அம்மா ஆட்சியை விட்டு சென்றபோது திமுக அரசே ஒப்புக்கொண்டது மின்மிகை மாநிலமாக இருந்தது. ஆனால் அந்த 2007 2011 அப்படி ஒரு மோசமான மின் தட்டுப்பாடு வருவதற்கு என்ன குளறுபடி காரணமாக இருந்தது? 2006ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றின் போது அம்மாவர்களால் தமிழகத்தினுடைய மின் நிலைமை வெறும் 9000 கோடி கடன். கிட்டத்தட்ட மின்சார வாரியம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 2006 வரை பார்க்கின்ற போது 9000 கோடி தான் கடன். ஆனால் 10,011 மெகாவாட் மின்சாரம் நம்மளுடைய நிறுவனத்தினராக இருந்தது. 2006 2011 5 ஆண்டு காலம் மைனாரிட்டி திமுக ஆட்சி வந்ததன் காரணமாக நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக பல தவறுகளின் காரணமாக 9000 கோடி என்பது 45,000 கோடியாக உயர்கிறது. கூடுதலாக 45,000 கோடி ஆக 54,000 கோடி மொத்த கடன். ஆனால் அவர்கள் மின்சார உற்பத்தி செஞ்சது வெறும் 206 மெகாவாட் மட்டும்தான்.
ஆக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு தொழில் நடத்தி கொண்டு இருக்கின்றார் என்றால் விரிவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கையிலே ஒரு 10 லட்சம் இருந்ததுனால் இன்னொரு 50 லட்சம் கடனை வாங்கி அந்த தொழிலை விரிவு செய்து அந்த தொழில் உற்பத்தி செய்து அதன் வாயிலாக அந்த கடனை அடைப்பார். ஆனால் இங்கே என்ன நிலைமை என்றால், அம்மா அவர்கள் 2006ஆம் ஆண்டு 10,011 மெகாவாட் மின்சாரத்தை நிறுவுத்திறனாக நிறுவிவிட்டு சென்றார்கள். ஆனால் இவருடைய காலத்திலே 2011 மார்ச் வரைக்குமே தமிழகத்துடைய மின் தேவை 9,388 மெகாவாட் மட்டும்தான். ஆனால் அவர்களால் அதை கூட சரி செய்ய முடியவில்லை. அம்மா அவர்கள் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை நிறுவுத்திறனோடு விட்டுட்டு செல்கின்ற போது 5 ஆண்டு காலத்திலே கூட மார்ச் மாதம் 9,388 மெகாவாட் மட்டும்தான் தமிழகத்தினுடைய தேவை இருந்தது. அந்த தேவை அளவிற்கு இருந்த மின்சாரத்தை அவர் உற்பத்தி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இருந்ததே சரியாக பராமரித்து சரியாக நிர்வாகம் நடத்தியிருந்தார் என்று சொன்னால் தமிழகத்தில் மின்வெட்டே இருந்திருக்காது. அவர்கள் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மின்வெட்டு இது. அவர்களுக்காக லாபம் வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தானே ஒழிய இதனால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அம்மா அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக இருக்கின்றவர் என்பதனால்தான் 2011ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மிக மாநிலமாக உருவாக்கி காட்டுவேன் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் எதை சொன்னாலும் அதை செய்வார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். சொன்னதை செய்பவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான் என்பது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் 2011ஆம் ஆண்டு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் அஜெண்டாவாக அந்த மின்சார வாரியத்தை எடுத்து மிகை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று தீவிர முயற்சி செய்து இன்று தினம் தமிழகத்தை மிகை மாநிலமாக உருவாக்கி காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பும் மாண்புமிகு அம்மா அவர்களே சார்ந்தது. அந்த வெற்றியும் அம்மா அவர்களே சார்ந்தது. இதில் பார்த்தீர்களானால் மின் தட்டுப்பாடு சுத்தமாக நீங்கி மின்வெட்டே இல்லாத ஒரு சூழல் உருவான பிறகு கூட 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டே வருகிறது. எப்படி இந்த பொய்யை தொடர்ந்து சொல்கிறார்கள்? இதற்கு உங்கள் பதில் என்ன? மாண்புமிகு அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் 4,455 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். இதை சட்டமன்றத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். இந்தந்த திட்டங்கள் இதன் வாயிலாக 4,455 மெகாவாட் தமிழகத்தினுடைய மின்சார வாரியமே உற்பத்தி செய்திருக்கிறது என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை என்று ஆகிவிடும் என்ற காரணத்தினால் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை மறைப்பதற்காக மின்சாரம் உற்பத்தி செய்யவில்லை என்று நாட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக திமுக இதை செய்து கொண்டிருக்கிறது ஒழிய நாட்டு மக்கள் நன்றாக தெரிந்த காரணத்தினால்தான் 2016லும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக வந்தாகத்தான் இந்த நிலைமை நீடிக்கும், அவர்கள் வந்தால் மீண்டும் தமிழகத்தில் மின்வெட்டு வந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் அம்மா மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அவர்களை வெற்றி பெற செய்திருக்கின்றார். அதாவது மக்கள் கண்கூடாக பார்க்குற விஷயம். எத்தனை மணி நேரம் மின்வெட்டை பார்த்தார்கள் 2006லேருந்து 2011 வரை. அதுக்கப்புறம் மின்வெட்டே இல்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லாத ஒரு சூழலில் கூட எப்படி தைரியமாக 1 மெகாவாட் கூட உற்பத்தி செய்யவில்லை என்று எப்படி அவர்களால் சொல்ல முடிகிறது? நாட்டு மக்களிடத்திலே அவர்களுடைய மீடியாவை வைத்து இது போன்று சொல்லுகின்ற போது மக்கள் நம்பி விடுவார்கள் என்று ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கின்றார்கள். அந்த பொய்யை மக்கள் நம்பாத காரணத்தினால தான் 2016இல் மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மீண்டும் அம்மா அவர்களுக்கு வாக்களித்து அம்மா அவர்களே முதல்வராக இருக்கின்றார்கள். தமிழகம் தனியாரிடம் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குகிறது என்று தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார்கள். இதற்கு உங்கள் விளக்கம் என்ன? தமிழகத்தில் அதிக விலைக்கு வாங்கியது கடந்த மைனாரிட்டி திமுக அரசு தான். மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் திமுகவை பார்த்து நேரடியாக பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கம்பெனியில் நீங்கள் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினீங்க, இத்தனை வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க என்று நேருக்கு நேராக சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. அதற்கு ஏதாவது ஒரு கூச்சலை எழுப்பிவிட்டு வெளிநடப்பு செய்வதில் தான் முக்கியமாக இருக்கின்றார்கள் ஒழிய அதிக விலைக்கு வாங்கிய மின்சாரம் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில் மட்டும்தானே ஒழிய அம்மா அவர்களால் வாங்கப்படவில்லை. சமீபத்தில் நீங்கள் டெல்லி சென்று வந்தீர்கள். இந்த உதய் திட்டம் என்றால் என்ன? அதில் தமிழ்நாடு அரசு முதலில் ஏன் சேரவில்லை? தமிழக அரசு சேருவதாக இருந்தால் மக்களின் நலன் கருதி என்னென்ன மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. உதய் திட்டம் என்பது 20/11/2015 அன்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை தீட்டி அனைத்து மாநில அரசுகளுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் சேர வேண்டும் என்று அனுப்புகின்றார். அந்த திட்டத்திலே அவர்கள் வைத்திருக்கின்ற பல பாலிசிகள் என்னவென்று சொன்னால், முதல் முக்கியமானது 3 மாதத்திற்கு ஒரு முறை மின்சார வாரியம் அந்த மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அம்மா அவர்களை பொறுத்தவரை நாட்டு மக்கள் ஏழை மக்களுக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
அந்த மக்களுக்கு நான் எந்த காலத்திலும் இந்த மத்திய அரசு சொல்லுகின்ற 3 மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அம்மா அவர்கள் தெளிவாக மத்திய அரசிடம் எடுத்துரைத்து விட்டார்கள். அதை நீங்கள் வாபஸ் வாங்கினீர்கள் என்று சொன்னால், அந்த கருத்திலிருந்து நீங்கள் பின்வாங்கினீர்கள் என்றால் தான் உதயத்தில் சேருவதை பற்றியே நாங்கள் யோசிக்க முடியும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்திக்கின்ற போதும் மனுக்கள் கொடுத்தார்கள். அதே போல் மத்திய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்கள் அம்மாவை சந்திக்கின்ற போதும் அம்மா அவர்கள் அந்த கோரிக்கையை வைத்தார்கள். அதே போல் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் மீட்டர் வைக்க வேண்டும் என்பது அந்த உதய திட்டத்தினுடைய இன்னொரு திட்டம். அப்படி மீட்டர் வைக்கின்ற போது விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்குரிய மின்சாரத்திற்கும் அந்த மீட்டர் வைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கை. மாண்புமிகு அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். காவிரி, முல்லை, பெரியாரெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லை என்று சொன்னால் தமிழகமே வறண்டிருக்கும் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருக்கின்றவர்கள் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த மீட்டர் வைக்கின்ற திட்டத்தை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். இது மிக மிக முக்கியமான கோரிக்கை. ஏனென்றால் 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மேல் வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக, மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அன்பின் காரணமாக அதை ஏற்றக்கூடாது, அதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அதை மறுத்தார்கள். அதை இன்று தினம் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. அதே போல் மீட்டர் வைப்பதையும் நாங்கள் அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கின்றது. இப்போ இந்த உதய திட்டத்தினால் மின்சாரத்துறைக்கு வரக்கூடிய நிதி நெருக்கடியை தமிழக அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பத்திரிகை வைத்து அரசியல் நடத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஏனென்று சொன்னால், வெள்ளை அறிக்கை என்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நடத்தியதன் காரணமாகத்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்களே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு இடம் கூட நாட்டு மக்கள் அளிக்கவில்லை. ஆகையால் அந்த பத்திரிகை வைத்து வெள்ளை அறிக்கை வேண்டும் என்கிறார். அவர் இப்பொழுது புதியதாக ஒன்றை சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தில் இவ்வளவு கடன் இருக்கின்றது, இதை ஏற்கின்ற போது இன்னும் அதிக கடன் ஆகிவிடும், என்ன செய்வீர்கள் என்று. அதிலே உள்ளே அவர்கள் சென்று புரிந்து கொள்ளாமல் வெளிப்படையாக மேம்போக்காக கொடுக்கின்ற அறிக்கை. அதில் என்ன முக்கியமான கருத்து அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த கடனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனால் தமிழகத்தினுடைய நிதி நிலைமை இன்னும் அதிக சுமை ஏற்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே பெற்றிருக்கின்ற கடன் 12% என்ற வட்டியோடு நாம் திருப்பி செலுத்துகின்ற மாதிரி கடன் இருக்கின்றது. இந்த உதய திட்டத்தில் சேருவதன் வாயிலாக பாண்டை வெளியிட வேண்டும். அதற்கு 8% வட்டி கொடுத்தால் போதும் என்று மத்திய அரசும் நியமித்திருக்கின்றார்கள். அதனால் ஏற்கனவே இருக்கின்ற கடனில் இப்பொழுது நாம் புதிதாக இதை இணைத்து மாநில அரசு ஏற்றுக்கொள்கின்ற போது 12%லிருந்து 8% வட்டியாக குறைகின்ற போது 4% வித்தியாசம் வருகின்றது. வருடத்திற்கு கிட்டத்தட்ட 3000 கோடி அளவிற்கு அதில் நமக்கு வட்டி சேவிங்ஸ் வரும் என்பது கணக்கு. அதையெல்லாம் பார்த்து தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிதி நிலையும் சரியாக இருக்க வேண்டும், மின்சார வாரியம் சரியாக இருக்க வேண்டும் என்று தீர யோசித்து தான் இந்த முடிவு எடுப்பதற்காக ஆலோசனை நடக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் வெள்ளை அறிக்கை என்று சொன்னாலும் சரி, இன்னும் வெவ்வேறு அறிக்கை விட்டாலும் நாட்டு மக்கள் நன்றாக தெரியும், அம்மா அவர்கள் எதை சொன்னாலும் அதை சரியாக செய்வார்கள் என்பது. இவர்களை போன்றவர்களுக்கு அறிக்கை விடுகின்றவர்களுக்கெல்லாம் மக்கள் எப்போதும் செவிசாய்க்க மாட்டார்கள். குறிப்பாக அவர் சொல்வது, மின் கடனை 75% தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாக்கி 25%க்கு கடன் பத்திரங்களை வெளியிட வேண்டும். இதனால் நெருக்கடி வரும் என்று அதை அவர் புரிந்து சொல்கிறாரா, புரியாமல் சொல்கிறாரா? இப்பொழுது இந்த புதிய திட்டத்தினால் தமிழக மின் வாரியத்திற்கு என்ன ஆதாயம் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற கடனை முழுமையாக மின்சார வாரியம் வட்டி கட்டி கொண்டு இருக்கின்றது. அதற்கு மாநில அரசு இப்பொழுது 75% வட்டியை ஏற்றுக்கொள்கின்றது. கடனை ஏற்றுக்கொள்ளும் போகின்ற போது மின்சார வாரியத்திற்கு அந்த 75% கடனுடைய சுமை குறைகின்றது. அந்த சுமை குறைகின்ற காரணத்தினால் அதற்காக கட்டப்படுகின்ற வட்டி குறைக்கப்படுகின்றனால் இன்னும் மின்சார வாரியத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். 2011 அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது தமிழகத்தில் நிலவி வந்த மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரம் வாங்க மின் பாதையை அமைக்க மத்திய அரசிடம் அனுமதி கோரினோம். நல்லது செய்யப்பட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பது நல்லது என்பது பழமொழி. ஆனால் அன்று மத்திய காங்கிரஸ் அரசில் அங்கம் வகித்த திமுக அதற்கு தடை போட்டது.
தற்பொழுது அம்மாவின் அரசு மின் உபரி மாநிலமாக மாறி வெளி மாநிலத்திற்கு மின்சாரத்தை விற்கும் அளவிற்கு மாறி உள்ளது. மின்சாரத்தை வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்ய பசுமை பாதை அமைப்பதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கோரி பிரதமருக்கு அம்மா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அம்மாவின் சாதனையை எப்படி பார்க்கிறீர்கள்? திமுக அரசு போட்ட முட்டுக்கட்டையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? திமுக இந்த தமிழகத்திற்கு எப்படியெல்லாம் துரோகம் செய்ததற்கு என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் அவர் மத்தியில் இருந்து கொண்டு எவ்வளவு தடைகளை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினார்கள். இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். எப்படி என்று சொன்னால், ஊட்டியில் இருக்கின்ற, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற பைக்காரா மின் திட்டம் 70 மெகாவாட், அதை 2004ஆம் ஆண்டிலிருந்து திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு தான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக மத்தியில் இருந்தார். அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு 1.5 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல முறை கடிதம் எழுதி அதற்கு உடனடியாக அனுமதி வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு இருந்த காரணத்தினால் இந்த திட்டம் வரக்கூடாது என்பதற்காக அந்த அனுமதியை கொடுப்பதிலே காலந்தாழ்த்தி கொண்டிருந்தார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை தடை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருந்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் பலமுறை மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து பார்த்து அது நிறைவேறாத காரணத்தினால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று அதற்கு பின்னால் அந்த தடத்தை பெற்று அதற்கு பின்னால் அந்த மின்சாரத்தை மக்களுக்கு கொடுக்கின்ற நிலைமை, உற்பத்தியை செய்து 1.5 ஆண்டு காலம் நாம் மக்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமை, அம்மாவுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்தியில் இருந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கெட்டது செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர்கள் தமிழகத்திற்கு அம்மாவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றார் அப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து கொண்டு அம்மாவிற்கு எப்படியாவது இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்பது தான் அவர்களுடைய முழு எண்ணமாக இருந்ததை ஒழிய நாட்டு மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மின்சாரம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அம்மாவுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு கெட்ட பெயர் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள் என்பதற்கு அதே ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் சென்ற முறை தொழில்துறை அமைச்சராக இருந்தீர்கள். அப்பொழுதுதான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்வது, இந்த நோக்கியா நிறுவனம் நம்மை விட்டு போனது, ஃபாக்ஸ் நிறுவனம் நம்மை விட்டு போனது என்றெல்லாம் சொன்னார். உண்மையில் அவர்கள் போனார்களா? உண்மை நிலவரம் என்ன? இந்த நோக்கியா நிறுவனம் என்பது தமிழகத்திற்கு வந்ததற்கு முழு முதற் காரணம் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் 2005ஆம் ஆண்டு நோக்கியா நிறுவனம் இந்தியாவிலே தொழில் தொடங்க வேண்டும் என்பதற்காக 22 மாநிலங்களில் 22 இடங்களை பார்க்கின்றார்கள். தமிழகத்திற்கு வந்தவுடன் அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்திக்கின்றார்கள். அம்மா அவர்களை சந்தித்தவுடன் அம்மா அவர்கள் தேவையான அத்தனை உதவிகள் நான் செய்கின்றேன், இங்கே தொழில் தொடங்கள் என்று அம்மா சொல்லுகின்றார்கள். அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் சென்று பார்த்துவிட்டு இந்த தொழிற்சாலை துவங்குவதற்கு ஏற்ற இடம் தமிழ்நாடு தான், மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இது சரியான தலைமையாக இருக்கின்றார்கள் என்று இங்கே 2005ஆம் ஆண்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள். போட்டு தினந்தோறும் 6 லட்சம் கைபேசிகள் தயாரிக்கின்ற அளவிற்கு அந்த தொழிற்சாலை வளர்ந்து அம்மாவினால் கிட்டத்தட்ட அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளம் பெண்கள், இளைஞர்கள் தான் அதிக வேலைவாய்ப்பை பெற்றார்கள். அதிலும் குறிப்பாக 20-25 வயசுக்குள் இருக்கின்ற பெண்கள் 75% பேரும் 25% ஆண்களும் தான் அங்கே வேலை செஞ்சார்கள். கிட்டத்தட்ட நேரடியாக 10,000 பேரும் மறைமுகமாக ஒரு 10-15,000 பேரும் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். மத்தியிலே காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. 2012ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகின்றது, ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்ட் என்று சொல்லி, அதாவது முன்தேதியிட்ட வரி சட்டம் என்ற ஒரு சட்டத்தை 2012ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்றார்கள். நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அந்த சட்டத்தை நிறைவேற்றியதன் வாயிலாக அந்த நோக்கியா நிறுவனத்திற்கு ஒரு தாக்கீது அனுப்புகின்றார்கள். நீங்கள் வருமான வரித்துறையின் வாயிலாக 2100 கோடி ரூபாய் வரி கட்ட வேண்டும், நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் என்று அவர்கள் ஒரு தாக்கீதை அனுப்புகின்றார்கள். அது எப்படி என்று சொன்னால், அந்த முன்தேதியிட்ட வரி சட்டம் கொண்டு வந்ததின் காரணமாக இவர்கள் 2005ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதை காட்டி அதற்கு முன்பாகவே நீங்கள் கொண்டு வந்த அந்த பொருள் எல்லாம் இறக்குமதி செய்திலே வரி இவ்வளவு ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி 2100 கோடி ரூபாய் வரியாக போடுகின்றார். அந்த நோக்கியா நிறுவனம் டெல்லியிலே சென்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுகின்றது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொட்டு அவர்களை நீங்கள் மத்திய அரசோடு பேசி சுமூகமான தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையில் உலகம் முழுவதும் நோக்கியா நிறுவனத்தை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்குகின்றது. வாங்குகின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற நோக்கியா நிறுவனத்தையும் வாங்குகின்றது. வாங்குகின்ற போது அவர்கள் ஒரு கண்டிஷனை போடுகின்றார்கள்.
நீங்கள் அந்த மத்திய அரசோடு இருக்கின்ற வருமானத்துறையினுடைய அந்த 2500 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஓராண்டு காலத்திற்குள் நீங்கள் தீர்த்து தர வேண்டும், அதற்கு பின்னால் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஓராண்டு காலம் கொடுக்கின்றார்கள். ஆனால் அங்கே முடியவில்லை. இதற்கு இடையில் மத்திய அரசு என்ன செய்கிறது என்றால் 2000 கோடியை 20,000 கோடியாக உயர்த்தி நீங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையும் முடியவில்லை, கோர்ட்டிலும் தீர்வு ஏற்படவில்லை. ஆக இந்த சட்டம் கொண்டு வந்து இந்த நோக்கியாவுக்கு இவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்தது மைனாரிட்டி திமுகவும் காங்கிரஸும் தான் என்பதை பல முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு சட்டமன்றத்தில் அவர்கள் இருக்கின்ற போது இதை எதிர்த்து நாங்கள் கொண்டு வரவில்லை, இதற்கு நாங்கள் தடையாக இல்லை என்பதை ஒரு நாளும் சொல்லவில்லை. அந்த சட்டம் கொண்டு வந்ததை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர்கள் அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் ஆக்ட் கொண்டு வந்த காரணத்தினால்தான் நோக்கியா நிறுவனம் போவதற்கு முழு காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான். இதில் அம்மா அவர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அது இளைஞர்களும் இளம் பெண்களுக்கும் இவ்வளோ வேலைவாய்ப்பை உருவாக்கி இன்றைய தினம் நோக்கியா போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த வேலைவாய்ப்பை இழந்தவர்களெல்லாம் இந்த திமுகவையும் காங்கிரஸையும் மன்னிக்க மாட்டார்கள். இதற்கு நிரந்தர தீர்வு மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான் என்பதை அவர்கள் நினைத்து இன்னொரு நிறுவனம், இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் என்பது நோக்கியாவுடைய ஒரு வெண்டார். அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை தயாரித்து கொடுக்கின்ற நிறுவனம். அந்த நோக்கியா நிறுவனமே மூடப்படுகின்ற போது அதற்கு தேவையில்லாமல் போய்விடுகின்றது. ஆகையால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்திலிருந்து அவர்கள் வேறு மாநிலத்திற்கெல்லாம் வேறு தொழிற்சாலைக்கெல்லாம் கொடுப்பதற்காக ஓராண்டு காலம் நடத்தினார்கள். ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் என்ன நடந்தது என்றால் திமுக ஆட்சியில் இருக்கின்ற போது அங்கே ஒரு தொழில் தகராறு சட்டம் தொழிலாளர்களுக்கும் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கும் வருகின்றது. அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் தொழிற்சாலைக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆட்சி என்பது அடையாளம். அதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அங்கே போராடுகின்றவர்கள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்திற்குள்ளே சென்று தொழிற்சாலைக்குள்ளே சென்று அந்த முக்கியமான கீபோர்டு என்று சொல்லுவார்கள், அதாவது மோடு என்று சொல்லுவார்கள். ஒரு செல்ஃபோன் தயாரிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மோடிலே தான் ஊற்றி அதை தயாரிப்பார்கள். அதை உள்ளே சென்றவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்கேருந்து இரும்பு கம்பியை எடுத்து அந்த மோடெல்லாம் கம்ப்ளீட் உடைச்சு அந்த நிறுவனமே இங்கே தமிழ்நாடே நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கியது திமுக ஆட்சியில்தான். இதுவும் சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் போடுவதற்கு காரணமும் திமுக தான். ஒரு தொழிலாளர்களை நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கின்றார் என்று சொன்னால் அவர்களை அழைத்து பேசி தொழில் அதிபர்களையும் அழைத்து பேசி சுமூக தீர்வு கண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் பாதுகாப்பு கொடுத்து ஜனநாயக முறையில் போராடுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். அதை விட்டு தொழிற்சாலைக்குள் பூந்து அந்த மிஷினரிஸ் எல்லாம் சேதப்படுத்துகின்ற போது வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த அளவுக்கு நடக்கின்ற போது நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காரணத்தினால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை மூடிவிட்டார். இல்லை என்றால் அதிலே வேலை செய்கின்ற 7,000 பேர் அளவிற்கு தொடர்ந்து வேலை கிடைத்திருக்கும். அதற்கும் காரணம் திமுக தான். அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்தால் தொழில் அமைதி கெடும் என்பதற்கு 71 நாம் உதாரணத்தை பார்க்கலாம். சிம்சன் நிறுவனத்தில் பிரதாப் சந்திரன் கொலை வழக்கிலிருந்து ஆரம்பித்து இவர்கள் எப்படியெல்லாம் தொழில்துறையில் நடந்து கொள்வார்கள் என்பதற்கு நமக்கு சரித்திர சான்றுகள் இருக்குது. ஆனால் இந்த நோக்கியா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தை பற்றி தொடர்ந்து பொய்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை தெளிவாக தமிழக மக்களுக்கு இன்று நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறீர்கள். எல்லா துறையிலும் ஏதாவது ஒரு பலுவை வைத்துவிட்டு தான் திமுக போகும். குறிப்பாக லேண்ட் அக்விசிஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து தொழிற்சாலைகளுக்கென்று நிலங்களை வாங்கி அதை ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு கொடுத்த கொடுமையெல்லாம் நடந்தது. நீங்கள் பதவி ஏற்றப்போ தமிழகத்தில் இருந்த தொழில் சூழல் எப்படி இருந்தது? தமிழகத்திற்கு தொழில்களாம் வருமா என்ற நிலைமை. ஏனென்று சொன்னால் 5 ஆண்டு காலம் அவர்கள் செய்த அராஜகம் அளவே இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு கம்பெனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அருகாமையில் இருக்கின்ற திமுக உள்ளே சென்று எனக்கு மாமூல் வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் எங்களுக்கு வேலை வேண்டும் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் உள்ளே செய்கின்ற பணிகளை எங்களுக்கு தான் அந்த ஒப்பந்தம் தர வேண்டும் என்று மிரட்டுவார்கள். அதிலே பயந்து கொண்டு பல பேர் வேலையே ஆரம்பிக்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பல ஒப்பந்தம் போட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். எந்த ஒப்பந்தமே சரியாக நடைபெறவில்லை என்பதற்கு அவர்கள் மொத்தமே 13,000 கோடி தான் அவருடைய 5 ஆண்டு காலத்தில் வந்தது. இது பல முறை நாங்கள் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அவருடைய ஒப்பந்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்று சொன்னால் முதலாக ஹூண்டாய் கம்பெனி வந்ததுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் 96ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதற்கு உண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து அந்த தொழிற்சாலை வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக எக்ஸ்பென்ஷன் வருகின்றது. அதே போல் 2005ஆம் ஆண்டு 2வது விரிவாக்க திட்டத்திற்காக அம்மா அவர்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்று அது முடிகின்ற தருவாயில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட முடியவில்லை. அதற்கு பின்னால் மைனாரிட்டி திமுக ஆட்சி வருகின்றது. 2008ஆம் ஆண்டு 22/1/2008ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகின்றார்கள்.
4000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொன்னால் அதற்கு உண்டான கட்டடங்கள் கட்டுவதற்கு மற்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு குறைந்தபட்சம் 24 மாதங்கள் ஆகும். ஆனால் போட்டு 10 நாளில் அங்கே போய் அந்த தொழிற்சாலையை திறக்கின்றார்கள். இது எப்படி சாத்தியப்படும்? அம்மாவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் போடப்பட்டு அதை உடனடியாக 10 நாட்களில் அந்த தொழிற்சாலையை திறக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் அவர்கள் 1/6/2006 இருந்து இவர்கள் சலுகை பெறுவதற்கு உண்டான திட்டம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனால் இவர்களுடைய டேக்ஸ்லாம் நம்ம திருப்பி கொடுக்குறோம். அதெல்லாம் 1/6/2006 சொல்கிறாங்க. எஃபெக்ட் ஃப்ரம் 1/6/2006 என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். 5வது மாதம் முடிவு வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சி இருக்கின்றது. அப்பொழுது அந்த கட்டணம் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கு இந்த அரசாணையிலே சொல்லுகின்றார்கள். 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த ஹூண்டாய் விரிவாக்கம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இதை பல முறை அம்மாவர்களும் சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டார்கள், நாங்களும் சட்டமன்றத்தில் சொல்லிவிட்டோம். ஆனால் அவர்கள் அதற்கு ஸ்டாலினே சட்டமன்றத்தில் இருக்கின்றார், ஆனால் அதற்கு பதில் சொல்வதில்லை. எப்படி 10 நாட்களில் சாத்தியப்படும்? ஒரு தொழிற்சாலை 4000 கோடி முதலீடு செய்வதற்கு உண்டான தொழிற்சாலை கட்டி முடிப்பதற்கு 24 மாதங்கள் குறைந்தபட்சம் வேண்டும். ஆனால் இவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10 நாட்களில் அந்த தொழிற்சாலையை போய் திறந்து வைக்கின்றார் என்று சொன்னால் இவர்களிட்ட அரசாணையிலேயே 1/6/2006 இது அமலுக்கு வருகிறது என்று சொல்கின்றார்கள். இதற்குண்டான பேச்சுவார்த்தை 2005ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்றது என்று அந்த அரசாணையிலேயே போட்டிருக்கின்றார்கள். ஆனால் வெளியே சொல்லும்போது நாங்கள் தான் இந்த தொழிற்சாலையை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நாட்டு மக்களின் ஏமாநிலம் முழுக்க மாண்புமிகு அம்மாவர்கள் தான் இதை கொண்டு வந்தார்கள். அது எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இது போன்ற தொழிற்சாலைகளை அம்மாவர்கள் கொண்டு வந்தாலும் கூட அந்த தொழிற்சாலையில் உள்ளே நடைபெறுகின்ற பணிகளுக்கு அங்கே அருகாமையில் இருக்கின்ற அந்த பகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் நிர்வாகிகள் எல்லாம் உள்ளே சென்று எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு இந்த ஒப்பந்தம் வேண்டும், எங்களுக்கு மாமூல் வேண்டும் என்று தொழிலே இங்கே நடைபெற முடியாத அளவிற்கு அட்ராசிட்டி பண்ணியது தான் கடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி. ஆனால் அம்மா அவர்கள் வந்ததுக்கப்புறம் இன்றைய தினம் அவர்கள் நிம்மதியாக அந்த தொழிலை தொடங்குகின்றார்கள். அதே போல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடி வந்தது என்று சொன்னால் அது முழுக்க அம்மாவுக்காக வந்தது. அம்மாவர்கள் ஆட்சியில் இருக்கின்றார்கள், சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது, தொழிலுக்கு நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, தடையில்லாத மின்சாரம் கொடுக்கின்றார்கள், தேவையான வசதிகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதனால் தமிழகம்தான் உகந்த மாநிலம், மாண்புமிகு அம்மாவர்கள் தான் சிறந்த தலைவர் என்ற காரணத்தினால் தான் இன்றைய தினம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இவ்வளவு வெற்றிகரமாக நடைபெற்றது என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு மாண்புமிகு அம்மாவர்கள் தான் காரணம். உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தபோது நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தீர்கள். அதில் எத்தனை தொழில்கள் இப்பொழுது துவங்கிவிட்டது? அவையெல்லாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது? புரிந்துணர்வு போடுவது ஒரு பெரிய தொழிற்சாலைகள் என்பது குறைந்தபட்சம் 3 ஆண்டு, மேக்சிமம் 7 ஆண்டு என்று தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவார். நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஹூண்டாய் நிறுவனம் கையெழுத்து போட்டு 10 நாட்கள் திறந்ததைப் போல இதை திறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அதற்குண்டான அனுமதி எல்லாம் பெற்று அந்த கட்டடத்தை கட்டி அந்த மிஷினரிஸை கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணி திறப்பதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள், அதிகபட்சம் 7 ஆண்டுகள். ஆக இப்பொழுது அம்மாவிடம் எந்தெந்த தொழிற்சாலைகளெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்களோ அவர்களெல்லாம் அந்த பணியை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 25% அளவிற்கு முதலீடு வந்திருக்கின்றது. இன்னும் பல முதலீடுகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் முதல் 5 விஷயங்களில் முதல்வர் கையெழுத்திட்டார்கள். அதில் 2 மின்துறையை சார்ந்தது. ஒரு மின்மிகை மாநிலமாக இல்லாவிட்டால் எப்படி அந்த 2 கையெழுத்தை அவர் போட்டிருக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாயிற்று? இதில் முக்கியமான விஷயம், நாட்டு மக்களினுடைய வளர்ச்சியை மட்டுமே மனதில் கொண்டு வாக்குறுதி கொடுப்பது மாண்புமிகு அம்மா அவர்கள். நாட்டு மக்களை வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி அந்த வாக்களை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் நினைப்பது திமுக. ஏனென்று சொன்னால் 2006ஆம் ஆண்டு அனைவருக்கும் நாங்கள் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். கடைசியாக அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்டார்கள், கருணாநிதி அவர்களே நீங்கள் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கின்றீர் என்று சொன்னீர்கள், எவ்வளோ பேர் கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 2 ஏக்கர் நிலம் இல்லை என்றால் பரவாயில்லை, என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று வாக்களித்த மக்களை ஏமாற்றியவர் கருணாநிதி. ஆனால் கொடுத்த வாக்குறுதியை வாக்களித்து விரலில் இருக்கின்ற மை காய்வதற்கு முன்பாக நிறைவேற்றி தந்தவர் நமது இதய மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதுக்கு இந்த ஆண்டு நாம் சொல்ல வேண்டும், அதுவும் மின்துறையின் சார்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குடும்பங்களுக்கும் 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் கொடுப்பேன் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பேற்றார்கள். 23ஆம் தேதி அன்று அம்மா அவர்கள் கையெழுத்திட்டதிலே முதல் கையெழுத்தாக 100 யூனிட் மின்சாரம் 1,91,00,000 குடும்பங்களுக்கு 100 யூனிட் மின்சாரத்தை விலையில்லாமல் கொடுத்திருக்கின்றார்கள்.
அதே போல் நான் கூட அந்த விசைத்தறி தொழில் இருக்கின்ற பகுதியில் இருந்து வந்தவன், நானும் அந்த தொழிலை சேர்ந்தவன். மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னார்கள், நான் 750 யூனிட்டாக விலையில்லாமல் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். வந்தவுடன் அதற்கும் கையெழுத்திட்டு இன்றைய தினம் 750 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் கிடைக்கிறது என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்தவர் நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதே போல் கைத்தறிக்கும் 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட் மின்சாரமாக நான் உயர்த்தி கொடுப்பேன் விலையில்லாமல் என்று சொன்னார்கள். அதையும் இன்றைய தினம் கொடுத்திருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதியை நான் ஏற்கனவே சொன்னதைப் போல வாக்களித்து விரலில் இருக்கின்ற மை காய்வதற்கு முன்பாக நிறைவேற்றிய தலைவர் உலகத்திலேயே யாருமில்லை, மாண்புமிகு அம்மாவர்கள் மட்டும்தான். நமக்கு அடுத்து வரப்போகும் ஆண்டுகளில் இன்னும் என்னவெல்லாம் திட்டம் மின்துறையில் வைத்திருக்கிறோம், எந்த முன்னேற்ற பாதையை நோக்கி இந்த அரசு போய்கொண்டிருக்கிறது? மின்சாரத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் எந்த காலத்திலும் தமிழகத்தில் மின்வெட்டுகின்ற பேச்சுக்கே இடமிருக்கூடாது என்பதற்காக வர இருக்கின்ற 5 ஆண்டு காலத்தில் 20,500 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பிற்கான நடைமுறைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. 20,500 மெகாவாட் மின்சாரம், 1 மெகாவாட் 2 மெகாவாட் இல்லை, வருகின்ற 5 ஆண்டு காலத்திற்குள் 20,500 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்று அதற்குண்டான உத்தியெல்லாம் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு அந்த திட்டங்களெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 2 திட்டங்கள் கூட தொடங்கப்பட்டு விட்டன. அம்மா அவர்கள் 2021-22க்குள் 20,500 மெகாவாட் மின்சாரத்தை கொண்டு வருவார்கள். அதனால் தமிழகத்தில் இனிமேல் மின்சார வெட்டில்லை. அம்மா அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நாட் அ சஃபிஷியன்ட் ஸ்டேட், சர்ப்ளஸ் ஸ்டேட் என்று சொன்னார்கள் அம்மா அவர்கள். ஆக தமிழகத்துக்கு தேவையான மின்சாரம் இல்லை, மிகை மாநிலமாக இருக்கின்ற மின்சாரம், அந்த மிகை மாநில மின்சாரத்தை இன்னும் அதிகப்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கும் அம்மாவர்கள் கொடுக்கின்ற நிலைமையை உருவாக்கி தந்திருப்பவர் நமது மாண்புமிகு அம்மாவர்கள். ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவர்கள் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையும் கொண்டு வருபவர். இது எதிர்காலத்தில் எவ்வளவு தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து அதற்கும் மேலாக நாம் அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தான் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார். நமது கர்நாடக மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு மின்சாரம் வேண்டும் என்பதற்காக தமிழக முதலமைச்சரை சந்திக்க போகிறார் என்கிற நிலைமைக்கு நம்ம இங்கே வந்துவிட்டோம். அதுதானே ஃபேக்ட் இல்லையா? இந்த இன்னொரு விஷயம் சொல்லுவது மின்மிகை மாநிலமானாலும் இந்த மின்துறைக்கான பற்றாக்குறை பற்றிய எல்லாரும், நிதி நெருக்கடி பற்றாக்குறை, அதிலிருந்து நாம் எப்பொழுது மீண்டு வரப்போகிறோம்? மைனாரிட்டி திமுக ஆட்சியில் 9,000 கோடி இருந்த கடனை மின் உற்பத்தியும் செய்யாமல் 45,000 கோடி அதிகப்படுத்திவிட்டு சென்றது அவருடைய ஆட்சி. இதை வங்கியிலே கடன் கொடுக்கக்கூடாது என்று வங்கியும் நிறுத்திவிட்டார்கள். தமிழகத்தினுடைய நிதி நிலைமையும் அம்மாவர்கள் பொறுப்பேற்கின்ற போது மோசமான நிலைமைக்கு திமுக அரசு தள்ளிவிட்டு சென்று விட்டது. ஆனால் அதையெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு நிதி நிலையை அம்மா அவர்களே கொடுத்து இந்த மின்சார வாரியத்திற்கு மின் உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டும், தமிழக மக்களுக்கு மின்வெட்டில்லாத மாநிலத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று மூல முயற்சியோடு பணியாற்றி வந்தார்கள். அதன் வாயிலாக இப்பொழுது படிப்படியாக நஷ்டம் குறைய இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் மாண்புமிகு அம்மாவர்கள் 14-15ஆம் ஆண்டு நஷ்டம் 12,000 கோடியாக இருந்ததை கடந்த ஆண்டு 15-16 8,000 கோடியாக குறைத்து காட்டினார்கள். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6,700 கோடியாக குறைத்து காட்டுவோம் என்று அம்மாவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதிலையும் குறைத்து இப்பொழுது 5,700 கோடியாக நஷ்டம் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் 2 ஆண்டு காலத்திலேயே அம்மாவர்கள் இந்த மின்சார வாரியத்திற்கு இவ்வளவு நிதி நெருக்கடியிலிருந்து மீட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இன்னும் ஒரு 2-3 ஆண்டு காலத்திற்குள் தமிழக மின் வாரியத்தை நஷ்டமில்லாத மின் வாரியமாக நிச்சயமாக உருவாக்கி காட்டுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது தமிழக மின் வாரியம் இந்த நவரத்னா கம்பெனிஸ்னுவாங்களே, அந்த வரிசையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமாக இருக்கின்றது. அதாவது முதல்வரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் என்று தகவல் தமிழக மக்களுக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு செயல்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் முதல்வர் மருத்துவமனையில் இருக்கும்போதுதான் நீங்கள் டெல்லிக்கு போய் மத்திய மின்துறை அமைச்சரோடு பேசிவிட்டு வருகிறீர்கள். அதேபோல் புதிய கல்வி திட்டத்தை பற்றி கல்வித்துறை அமைச்சர் போய் பேசிவிட்டு வருகிறார். இந்த அரசு செயல்படாத அரசு என்று சொல்லுவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் இந்த உதய திட்டத்தில் சேர்றதுக்காக பேச்சுவார்த்தைக்கு போகிறது மாண்புமிகு அம்மாவர்கள் ஆணையிட்டு தான் நாங்கள் செல்கின்றோம். அம்மாவர்கள் மருத்துவமனையில் இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்காக அரசு செயல்படவில்லை என்று இந்த மற்ற எதிர்க்கட்சியெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்றாட அலுவலர்கள் தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை அம்மாவர்கள் சிந்தித்து எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு அந்த அடிப்படையிலே தான் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அரசு நிர்வாகம் எந்த விதமான
முடங்கும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை நீங்களே சொன்னீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் ஏமாந்து தான் போவார்கள். குறிப்பாக இந்த காற்றாலை மின்சாரம், அப்புறம் இந்த பசுமை மின்தடம், இந்த காற்றாலை மின்சாரம் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, நாம் எவ்வளோ கொள்முதல் செய்கிறோம், இப்போது அதிலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கா? காற்றாலை தமிழகத்தில் தான் 27% அளவிற்கு, அதாவது இந்திய மாநிலத்திலேயே 27% அளவிற்கு உற்பத்தி செய்கின்ற மாநிலம் மாண்புமிகு அம்மாவுடைய முயற்சினால் தமிழகம்தான். 7668 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி திறன் இருக்கின்றது. அதில் அதிகபட்சமாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆண்டு 4906 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 10,000 மில்லியன் யூனிட் அளவிற்கு உற்பத்தி ஆகியிருக்கின்றது. அந்த விண்மில் போட்டிருக்கின்ற, அந்த காற்றாலை போட்டிருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் தமிழக மின்வாரியம் எடுத்துக்கொண்டது போக மீறி வெளி மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பசுமை மின்தடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் குஜராத் மாநிலம் வதோதராவில் நடந்த மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு அங்கே சென்ற போது கூட அந்த கோரிக்கையை வைத்த போது மாண்புமிகு அம்மாவுடைய கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை, இதை நாங்கள் கவனத்தோடு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். காரணம், அந்த காற்றாலை மின்சாரத்தை முழுமையாக பயன்படுத்தி அந்த காற்றடிக்கும் காலத்திலே தான் அந்த மின்சாரம் முழுமையாக உற்பத்தி ஆகும். குறைந்தபட்சம் ஒரு 3-4 மாத காலம்தான் வருடத்திற்கு அது உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி ஆகின்ற போது அனைத்து மின்சாரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் அந்த உற்பத்தி மின்சாரத்தை எடுத்துக்கொள்கின்ற போது அவருடைய தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசு ஒரு ஆணையிட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு மாநில அரசும் ரினியூவபிள் எனர்ஜி இத்தனை % இருக்கணும் என்று சொல்லியிருக்கின்றார். அதை தாண்டி அம்மாவுடைய மாநிலம் தமிழகம் தாண்டி இருக்கின்றது. ஆனால் மற்ற மாநிலங்களெல்லாம் அந்த நிலைமை அடையவில்லை. இந்த பசுமை மின்தடத்தை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மற்ற மாநிலங்களுக்கு நாம் அந்த மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மின் உற்பத்தியாளருக்கும் ஒரு லாபகரமாக இருக்கும். தமிழகத்தினுடைய மின் தேவை போக அடுத்த மாநிலங்களுக்கு பசுமை வழித்தடத்தை ஏற்படுத்தியதன் வாயிலாக கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் முழு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதை பாராட்டி மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சியை பாராட்டி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அந்த மாநாட்டிலேயே பேசினார்கள். தமிழ் மாநிலம் இன்றளவுக்கு காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு அந்த வழித்தடம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் உடனடியாக செய்திருவோம் என்று சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், அனைத்து மாநிலமும் கலந்து கொள்கின்ற அந்த மாநாட்டிலேயே மின்துறை அமைச்சர் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டத்தை பாராட்டியிருக்கின்றார் என்று சொன்னால், அம்மா அவர்கள் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதாவது திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் மின் தடம் கிடைப்பதற்காக எத்தனை இடையூறுகளை போட்டு ஒன்றுமே கிடைக்காமல் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி பசுமை தடம் அமைத்து நாம் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு வந்திருக்கிறோம். நாம் போய்கொண்டிருக்கிற வளர்ச்சி பாதை இவையெல்லாம் ஒட்டுமொத்த தமிழகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? முதலில் தமிழகத்தில் தடையில்லாத மின்சாரம் வேண்டும் என்றால் மின்பாதை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதை மத்திய அரசு ஏற்று பல வழித்தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று, கடந்த கால மைனாரிட்டி திமுக அரசு அங்கே மத்தியில் காங்கிரஸ் அரசோடு அங்கம் பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அங்கே மத்தியில் இருந்தார்கள். மத்தியில் இருந்து தமிழகத்தில் இவ்வளவு பற்றாக்குறை மாநிலமாக மின்சாரம் இருக்கின்றது. அவர்களை தான் மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி 2006 2011 வரை இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் மின்வெட்டு கடுமையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மற்ற நேரங்களில் 40% உயர்மிட்ட தொழிற்சாலைகளுக்கு பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை நேர உச்சபட்ச நேரத்தில் 90% மின்வெட்டு இருந்தது. ஆனால் அந்த மின்பாதையை கொண்டு வருவதற்கு அவர்கள் நினைத்திருந்தால், அந்த மத்திய அரசில் அங்கம் வைத்திருந்தார்கள், இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் உடனடியாக அந்த மின்பாதையை அமைத்திருக்கலாம். ஆனால் 5 ஆண்டு காலம் அவர்கள் அந்த மின்பாதையை அமைக்கவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு வந்தவுடன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி அதை உடனடியாக கேட்டு பெற்று இன்றைய தினம் தமிழகத்திற்கு தேவையான மின்சாரம் கொண்டு வருகின்ற அளவிற்கு மின்தடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் என்றால், நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். கருணாநிதியை பொறுத்தவரை தன் குடும்பத்தை மட்டுமே சிந்தித்து நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி செய்த காரணத்தினால் தான் 2006 2011 5 ஆண்டு காலம் இருண்ட மாநிலமாக இருந்தது. எதிர்காலத்திலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர். ஏனென்று சொன்னால், அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற இந்திய மாநிலத்திலேயே சிறந்த முதல்வருக்கெல்லாம் முதல்வர் யார் என்று சொன்னால் நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே
தமிழகத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. இந்த இருளை அகற்ற எந்த விளக்கை கொண்டு அந்த இருளை அகற்றப் போகிறோம் என்று மக்கள் பயந்து கொண்ட நேரத்தில் ஒரு சூளுரை எடுத்து தமிழகத்தை நான் மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்ற உறுதியோடு ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றைக்கு மின்மிகை மாநிலமாக மாற்றி காட்டிவிட்டார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் சிந்தித்து ஒவ்வொரு துறையாக பார்க்கும்போது பலரும் இன்று பிரமித்து போகிறார்கள். ஆனாலும் பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செயல்படவில்லை, 1 மெகாவாட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யவில்லை என்றெல்லாம் தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. பொய் சொல்லுவதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணை யாரும் கிடையாது. ஏனென்றால் காவிரி விஷயத்தில் தமிழகத்திற்கு எத்தனை துரோகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு நாடகத்தை போட்டுக்கொண்டு இவர்கள் ஏதோ ஆட்சி பொறுப்பில் இருப்பதை போன்ற ஒரு நாடகத்தை எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தின் மின்னிலை, இந்த உதய் திட்டத்தை நாம் கையாளப் போகிற விஷயம், இதையெல்லாம் மக்களுக்கு அந்த துறையின் அமைச்சர் மூலமாக நேரடியாக சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.